ஏழைகளுக்கான சமையல் எரிவாயு மானியம் திரும்ப பெற மாட்டாது. மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் திட்டவட்ட அறிவிப்பு. குஜராத்தில் இன்று மாநிலங்களவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு. காங்கிரஸ் வேட்பாளர் அகமது பட்டேல் வெற்றி பெறுவதில் குழப்பம் நீடிப்பு. சந்திர கிரகணம் இந்தியாவில் ஓரளவு தெரிந்தது. திருப்பதி கோவில் மூடப்பட்டு அதிகாலையில் திறக்கப்பட்டது. தாம்பரத்தில் 3வது ரயில் முனையம் தொடக்கம். தென் மாவட்டங்களுக்கு கூடுதல் ரயில்கள் இயக்கப்பட வாய்ப்பு. பிரதமர் மோடி அடுத்த மாதம் சீனா செல்ல திட்டம். எல்லை பிரச்சினை குறித்து பேச்சு நடத்துவாரா என எதிர்பார்ப்பு. வணக்கம். செய்திகளை இனி விரிவாக பார்க்கலாம். ஏழை மக்களுக்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் மற்றும் மண்ணெண்ணெய்க்கான மானியத்தை திரும்பப் பெறும் திட்டம் எதுவும் இல்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வீட்டு உபயோகத்திற்கு வழங்கப்பட்டு வரும் சிலிண்டருக்கான மானியம் வரும் மார்ச் மாதத்திற்குள் முழுமையாக ரத்து செய்யப்படும் என்று தகவல் வெளியானது. இதற்காக சிலிண்டரின் விலையை மாதந்தோறும் 4 ரூபாய் உயர்த்த எண்ணெய் நிறுவனங்களுக்கு உத்தரவிடப்பட்டதாகவும் கூறப்பட்டது. இதற்கு பல்வேறு தரப்பிலும் கடும் எதிர்ப்பு கிளம்பிய நிலையில் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டன. இந்நிலையில் திரிபுரா மாநிலம் அகர்தலாவில் பிரதமரின் உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழ் ஏழைகளுக்கு இலவச எரிவாயு இணைப்பு வழங்கும் நிகழ்ச்சியில் மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பங்கேற்றார். ஏழை குடும்பத்தினருக்கு இலவச சிலிண்டர்களை வழங்கிய பின் உரையாற்றிய அவர், ஏழை மக்களின் வீட்டு உபயோகத்திற்கான எரிவாயு சிலிண்டர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மானியத்தை திரும்பப் பெறும் திட்டம் எதுவும் இல்லை என்றார். சமையல் எரிவாயு சிலிண்டர், மண்ணெண்ணெய்க்கு வழங்கப்பட்டு வரும் மானியம் ஏழை மற்றும் சாதாரண மக்களுக்கு தொடர்ந்து வழங்கப்படும் என்று தர்மேந்திர பிரதான் உறுதியளித்தார். குஜராத்தில் இன்று மாநிலங்களவை தேர்தல் நடைபெறும் நிலையில் காங்கிரஸ் வேட்பாளர் அகமது பட்டேல் வெற்றி பெறுவதில் சிக்கல் ஏற்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. குஜராத்தின் 3 மாநிலங்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் நிறைவடைவதால் அந்த இடத்திற்கு பாஜக சார்பில் கட்சித் தலைவர் அமித்ஷா, மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி, காங்கிரசிலிருந்து அண்மையில் விலகிய பஸ்வந்த் சிங் ராஜ்புத் ஆகியோர் களமிறங்கியுள்ளனர். காங்கிரஸ் சார்பில் சோனியா காந்தியின் அரசியல் ஆலோசகரான அகமது பட்டேல் போட்டியிடுகிறார். 3 இடங்களுக்கு நடைபெறும் தேர்தலில் 4 பேர் போட்டியிடுவதால் காங்கிரஸ் வேட்பாளரான அகமது பட்டேலின் வெற்றியில் உறுதியற்ற நிலை நிலவுகிறது. குஜராத் சட்டப்பேரவை பலத்தின்படி ஒரு வேட்பாளர் வெற்றி பெற 45 எம்எல்ஏக்கள் வாக்களிக்க வேண்டும். பாஜகவிற்கு தற்போது 121 எம்எல்ஏக்கள் இருப்பதால் 2 வேட்பாளர்கள் வெற்றி உறுதியாகியுள்ளது. மீதம் 31 எம்எல்ஏக்கள் மட்டுமே உள்ளதால் பாஜகவின் 3வது வேட்பாளரின் வெற்றிக்கு இன்னும் 14 பேர் வாக்களிக்க வேண்டும். காங்கிரஸ் வேட்பாளர் அகமது பட்டேலுக்கு அக்கட்சியின் 44 எம்எல்ஏக்கள் போக மேலும் ஒருவருடைய ஆதரவு தேவை. தேசியவாத காங்கிரஸ் உறுப்பினர் ஒருவர் காங்கிரசுக்கு ஆதரவு அளிப்பதாக கூறியுள்ளார். இந்த சிக்கலான சூழலில் குஜராத்தில் இன்று மாநிலங்களவை எம்பிக்கள் தேர்தல் நடைபெறுகிறது. வாக்குப்பதிவு மாலை 6 மணிக்கு நிறைவடைந்தவுடன் வாக்கு எண்ணிக்கை தொடங்கப்பட்டு முடிவுகள் உடனடியாக அறிவிக்கப்பட உள்ளது. இதனிடையே பாஜகவின் குதிரை பேர அச்சம் காரணமாக தனது வசம் உள்ள 44 எம்எல்ஏக்களை பெங்களூரிலும் குஜராத்தில் ஆனந்த் என்ற இடத்திலும் சொகுசு விடுதியில் வைத்து காங்கிரஸ் கட்சி பாதுகாத்து வருவது குறிப்பிடத்தக்கது. சென்னை தாம்பரத்தில் தொடங்கப்பட்டுள்ள 3வது முனையத்தில் இருந்து அசாம் மாநிலம் கவுஹாத்திக்கு விரைவு ரயில் புறப்பட்டுச் சென்றது. சென்னையில் சென்ட்ரல் எழும்பூரை தொடர்ந்து தாம்பரத்தில் 3வது ரயில் முனையம் அமைக்க திட்டமிடப்பட்டு அதற்கான பணிகளும் நிறைவடைந்தன. இந்நிலையில் வழக்கமாக எழும்பூரில் இருந்து புறப்படும் கவுஹாத்தி எக்ஸ்பிரஸ் ரயில் நேற்று காலை தாம்பரத்திற்கு கொண்டு வரப்பட்டது. நேற்றிரவு 9:45 மணிக்கு 7வது பிளாட்பாரத்தில் இருந்து அந்த ரயில் புறப்பட்டுச் சென்றது. தாம்பரத்திலிருந்து கவுஹாத்திக்கும், வியாழக்கிழமை அன்று தாம்பரத்திலிருந்து திப்ருகார் என்ற நிலையத்திற்கும் இங்கிருந்து ரயில்கள் தொடங்கப்பட்டுள்ளன. முதல் நாளாக இன்றிலிருந்து கவுஹாத்திக்கு வண்டி 9:45 சென்று கொண்டிருக்கிறது. தாம்பரம் முனையம் உருவாக்கப்பட்டு கவுஹாத்திக்கு ரயில் பயணம் தொடங்கப்பட்டிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக பயணிகள் தெரிவித்தனர். தாம்பரத்திலிருந்து கவுஹாத்திக்கு ட்ரெயின் விட்டது இங்கே தாம்பரம் மக்களுக்கெல்லாம் மிகுந்த சந்தோஷத்தையும் மகிழ்ச்சி அளித்துள்ளது. இது முந்தி ரயில்வே வசதிகளுக்கும் இப்போதைக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. மிகவும் பிரமாதமாக, ரொம்ப அழகாக மக்களுடைய வசதிக்காக எல்லா இடத்துலையும் எஸ்கலேட்டர் இருக்குது, படிக்கட்டுகள் உள்ளன,
மிக சுத்தமாக பராமரிக்கப்பட்டு வருகிறது. மக்கள் வந்து இங்கே வந்து சரௌண்டிங்ஸில் ஐடியில் நிறைய வேலை பார்க்குறவங்கலாம் இங்கே இருக்கிறதுனால எல்லாருமே வந்து இதை நல்லா உபயோகிச்சுக்கிட்டு இருக்காங்க. மூன்றாவது முனையத்தின் பணிகள் முடிந்துவிட்ட நிலையில் எந்தெந்த ரயில்கள் தாம்பரத்தில் இருந்து புறப்படும் என்பதை ரயில்வே அமைச்சகம் அறிவிக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது.